அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே நமக்கு இந்த தவக்காலத்தினுடைய நற்செய்தி கூட்டத்தை வழிநடத்த நீண்ட நாட்களாக நம்ம அழைத்து சிஸ்டருக்கும் டைம் கரெக்டாக வந்து இன்றைக்கு நமக்கு இந்த கூட்டத்திற்கு சிஸ்டர்கள் வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் ராக்கேல் புனித தோமையார் சபையை சார்ந்தவர். தற்போது நட்டாளம் நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய நட்டாளம் பகுதியில் அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சகோதரி அவர்களே, உங்கள் அனைவரின் பெயரால் அன்போடு கரவோடு எழுப்பி வரவேற்கிறோம். நம்ம உடனடியாக இப்பொழுது இந்த நற்செய்தி கூட்டத்துக்குள்ளே கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி இறைவனை புகழ்ந்து நம் தூய ஆவியினுடைய பிரசன்னத்தோடு இந்த வழிபாட்டுக்குள்ளே நாம் நுழைவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தையும் இந்த நாளையும் கொடுப்பது கருத்திலே கொடுக்கிற தகவலை நினைப்பதற்கு மேலாக எங்களை அன்பு செய்கிறது. உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். பல நேரங்களில் மனித தன்மையோடையும் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை காணாமல் வெறுமையும் தனிமையிலும் வெறுப்பும் இருக்கிறோம். விவிலியம் சொல்லி தருகிறது. உரோமையர் புத்தகம் 8:26, நீங்கள் செபிக்க முடியாத நிலையில் இருக்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவரை அழைப்பு விடுக்கிறார். அவர் சொல்லனா பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கிறார் என்று சொல்லி தருகிறது. அந்த வல்லமையான வார்த்தையோடு ஆவியின் வல்லமையும் அபிஷேகத்தோடும் இறை வார்த்தைக்குள்ளே கடந்து கொண்டு நம்மையும் நமது ஆன்மாவையும் தயார் செய்ய இந்த ஆவியான பாடலோடு இணைவோம். Freedom.
துன்பங்கள், சுமைகள், போராட்டம், எதிர்மறையான தாக்கங்களால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். என் மீது விழுந்திருக்கிற பழி பாவங்களை தீர்ப்பதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். பாவம் தீர்த்திடவே ஊற்றாய் பாய்ந்து வாழும் ஆண்டவரே, நீர் பாய்ந்து ஓடுகிற தடாகமாக மாறுகிறேன் என்று இறைவார்த்தை சொல்லி தருகிறது. அந்த வற்றாத நீர் ஊற்றிலே எங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாற அருள் தர வேண்டுமாய் சொல்லி ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம்.
எந்த தீவினையும் நம்மை சந்திக்காதபடிக்கு, எந்த தீவினையும் நம்மை ஏமாற்றாதபடிக்கு ஆண்டவருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமையின் தேவன் நடந்து வருகிறார். ஆவின் வல்லமை அசைவாடி கொண்டிருக்கிறது. அக்கினி வடிவிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. வார்த்தையின் வடிவிலே எழுந்து வர இருக்கிறது. அந்த தேவனை முழுமையாக பற்றிக் கொள்வோம். ஆண்டவரிடம் இணைக்கப்பட்ட கருத்தை 6:5 என்னை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு என்னை தேடி வாருங்கள் என்று சொன்ன தேவனிடம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். பராக்குக்கு இடம் கொடுக்க கூடாது, கவலைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, அசைத்தனத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, பழைய நினைவுகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய இறக்கத்திற்காக காத்திருப்போம். இந்த பாடுகளின் பயணத்திலே நாம் பயணிக்கிறோம். இந்த தவக்காலம் நமக்கு மாற்றத்தின் காலமாக, விடுதலையின் காலமாக, மீட்பின் காலமாக, அபிஷேகத்தின் காலமாக, சுகம் கொடுக்கும் காலமாக, அமைதியின் காலமாக, சமாதானத்தை வழங்கும் காலமாக நமக்கு இருக்க ஒப்புக் கொடுப்போம். செய்கிற செபங்கள் அனைத்தும் ஆண்டவருடைய வல்லமையான பிரசனத்தை நமக்கு பெற்றுத்தர அவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுப்போம். வல்லமையான தேவன் நாம் ஒவ்வொருவரை பொறுப்பெடுத்துக் கொண்டு வருகிறோம். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜீவனுள்ள பிதாவே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவே வாழ்க, ஆவியே வாழ்க, ஆவியே வாழ்க, வானதூதர்களே வாழ்க, எங்களோடு காவல் புரிகிற காவல் சமரசானவர்களே வாழ்க. Praise the Lord. 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 அமர்ந்துள்ளோம். எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எடுத்து எய்வதற்கு முன்னதாக ஒரு சாட்சியத்தோடு தொடங்குவது வழக்கம். அந்த சாட்சியம் நான் தான் என்பதை பதிவு செய்வதிலே இந்த நாள் கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பாக நினைத்து 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடைய ஜெப வாழ்க்கை தொடங்கியது. சிஸ்டராய் 3 வருஷத்துல டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச உடனே என்னுடைய சபையை அனுப்பியது. 2 ஆண்டுகள் ஜெபம்னா என்னன்னு தெரியாது, அல்லேலூயா சொன்னா பிடிக்காது, கையை தட்டினா பிடிக்காது, எதுக்கு சத்தமா ஜெபிக்கணும்னு பல கேள்விகள். இறைவார்த்தை சொன்னாதான் ஆண்டவர் பேசுவாரா, இல்லது அவர் சொல்லிக் கொடுக்கிற ஜெபத்தை, திருச்சுவை கற்றுத்தருக்கிற ஜெபத்தை சொன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட பேச மாட்டாரா என்று பல குருட்டு ஜெப உணர்வை பெற்றிருந்த எனக்கு ஒரு பெரிய அடி 2011 எனக்கு நிகழ்ந்தது. அந்த அடியின் பொழுது நொறுக்கப்பட்ட நிலையில் நான் தள்ளப்பட்டேன். அருள் சகோதரியாகி 3 ஆண்டுகள் தான் நிறைவு செய்து 4வது ஆண்டை கடக்கிற போது அந்த அடி என் மீது விழுந்தது. பலருக்கு என்னை ஞாபகம் இருக்கும், பலருக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய பேருக்கு எனக்கு தெரியுது. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்படி நொறுக்கப்பட்ட போது 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த நற்செய்தி பணியை இங்கு தொடங்குவதற்கு ஆண்டவர் திருவுளம் வைத்திருந்தார். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இங்கு வர வேண்டிய அருள் பணியாளர் வரவில்லை. அந்த நாளை நிறைவு செய்வதற்காக அப்போது இருந்த பங்கு தந்தை ஏதாவது ஒரு பாட்டை பாடி அந்த நேரத்தை கடத்துங்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் தான் பாடினா ஒருத்தரும் கேட்க முடியாது, அப்படிதானே? நான் பாடினா 3 பேர் பாடுற மாதிரி இருக்கு. ஒன்று லேடிஸ் வாய்ஸ், ஒன்று ஜென்ஸ் வாய்ஸ், இன்னொன்று யார் வாய்ஸ்லயே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்த எனக்கு நான் என்னத்தை பாடுவது என்று தெரியாமல் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு புத்தகத்தை பிடித்து கொண்டு உங்கள் முன்னதாக ஒரு 150 பேர் உட்கார்ந்திருந்த இந்த அரங்கில் எனது நற்செய்தி பணி எளிமையாக தொடங்கியது. Praise the Lord. அப்பொழுது நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், என் முகத்துல அப்படியே கட்டி கட்டியா இருக்கும், துணி கட்டிதான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் என்னுடைய முகங்கள் மூடப்பட்டு இருக்கும். ஒரு கருப்பு துணியாலே என்னுடைய முகங்கள் எல்லாம் மூடப்பட்டு
தீட்டுப்பட்டு எந்த தொட்டாலும் சீல் வரும். இங்க ஒரு கட்டி இங்க ஒரு கட்டி அப்படியே கொச்சு கொச்சு கொச்சன்னு அப்படி இருக்கும். பார்த்தாவே என்னை பார்த்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போகலையா, சபையில பார்க்கலையா, ஏன் இப்படி இருக்குங்க, யார்கிட்ட கேட்டுக்கலாம்ல, இப்படி கேட்ட வாய்ப்பு நிறைய பேர் இருக்குங்க. அதற்கு மருத்துவம் சொல்லவும் கூட ஒரு சிலர் இருக்குங்க. அப்படி இருந்த போது எனது நற்செய்தி பணியை ஆண்டவர் இங்க தொடங்கிய போது வலியோடும் ஒரு கட்டுகளை நீக்குவதற்காக என்னை பயன்படுத்தினார் என்று அன்று தெரியாமல் நான் இங்கு வந்து நின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஓராண்டு முடிந்தது. தட்டு தடுமாறி பட்டும் படாமல் ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆழம் காண முடியாத சகோதரியாக உங்கள் மத்தியிலே வலம் வந்த நான் 2013 அந்த காயங்கள் மறைந்தது. ஆனா அந்த தழும்புகள் மாறவில்லை. எங்க சபையில எங்க மதர் 4-5 ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு கிரீம் அந்த டேப்லெட் மட்டும் 7500 ரூபாய்க்கு வாங்கி இதை நீ ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிடு மாறும்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னோட நானும் ஒரு மாசம் சாப்பிட்டு மாறல. எங்க சிஸ்டர்ஸ் எங்கெல்லாம் கோயில் இருக்குதோ அங்க பொருத்துல வச்சு என்னோட முகத்தை வாங்கி வச்சா இந்த தழும்புகள் மாறும் என்று சொன்னார்கள். மாறல. 2015ஆம் ஆண்டு இங்கிருந்து மாற்றம் பெற்று நான் போகிற போது தழும்புகளோடு தான் சென்றேன். அப்பொழுது எனக்கு மாற்றம் வந்துவிட்டது. 3 நாளுக்குள் நான் போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டும். இந்த மலையிலே வந்து நான் செபித்து விட்டு போனேன். நான் அடுத்த முறை வருகிற போது இந்த தழும்பு இல்லைன்னு சொன்னாக்கா எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் நான் ஏறி நின்று ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லுவேன் என்று சொல்லிட்டு போனேன். 15 வருடங்கள் கழித்து இப்பொழுது சுகம் பெற்று வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு ஆண்டுக்குள்ளேயே ஆண்டவர் என்னை தொட்டு என்னை பலப்படுத்தி ஆவின் வல்லமையோடு என்னை ஊக்கப்படுத்தி ஆவின் அக்கினியால் சுட்டி எரித்து என்னை இந்த நற்செய்தி பணிக்கு என்னை தேர்ந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படி தேர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சாங்க, BA படிக்க வச்சாங்க, BEd படிக்க வச்சாங்க, MA படிக்க வச்சாங்க. எல்லாத்துக்குமே நல்ல மார்க் படிக்க வச்சு இவ்வளவு மார்க் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு தானே போகணும். 3 முறை இந்த ஸ்கூலுக்கு போகணும் அந்த ஸ்கூலுக்கு போகணும் கொண்டு விடுவாங்க. நான் திரும்ப வந்துடுவேன். எனக்கு பிடிக்கல, அப்ப எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆசிரியர் பணி செய்வதற்கு 1000 பேர்கள் இருக்கிறார்கள். என்னை குணப்படுத்தி ஆண்டவரை எல்லோருக்கும் சொல்வதற்கு நான் மாத்திரம் தான் இருக்கிறேன் என்று சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இந்த நற்செய்தி பணியை நான் இங்கிருந்து தொடங்கினேன் என்று சொல்லுவதிலே நான் பெரும் ஆனந்தமும் நன்றியுள்ள பிள்ளையாகவும் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி முதலில் ஆண்டவருக்கு நன்றி. இந்த பெரிய சாட்சியத்தோடு இந்த இறை வார்த்தைகளை நாம் கடந்து செல்வோம். நாம் எல்லாம் தவக்காலம் வருகிற போது இது மீட்பின் காலம், மகிழ்ச்சியின் காலம், மனமாற்றத்தின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், நம்முடைய பாவங்களை திரும்பி வரக்கூடிய காலம். இன்னும் எத்தனை காலங்களை எல்லாம் காதில் வாங்கி கொண்டு இத்தனை காலங்களும் வருடத்திற்கு ஒரு முறை நாம் சொல்லி 40 நாள் வருகிற போதெல்லாம் அப்பா நம்ம எடுக்கிற பக்தி முயற்சிகளை யாரும் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அப்படி செய்கிற இந்த தவக்காலத்திலே முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஊர்ல நிறைய பேர் உண்டு, ஆனா இவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்க. ஆனா இவர்கள் அனைவருக்குமே ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எஸ்ஐயா புத்தகம் 55வது அதிகாரம் 6வது உள்ள இறை வார்த்தை யாராவது விவிலியத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். வாய்ப்பு இருக்கிற போதே ஆண்டவரை யாரெல்லாம் தேடுகிறோமோ, யாரெல்லாம் அவரை தேடி செல்கிறோமோ, அப்பொழுது நம் தாகங்கள் அதிகரிக்கப்பட்டு நாம் அவரை தேடுகிற போது ஆண்டவர் நம்மை தேடி வந்து என்னை போல உங்களையும் உருவாக்க முடியும் என்ற சாட்சியத்தை ஆண்டவர் இன்று பதிவு செய்வதற்காக இந்த நாளை முன்குறித்து நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த தவக்காலம் நிச்சயமாக நமது வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யார் ஒருவர் விரும்புகிறோமோ, யார் ஒருவர் அண்மையில் இருக்கிற இயேசுவை தேடுகிறோமோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் கடந்து வரக்கூடியவராக, நிறைவு தரக்கூடியவராக, மன்னிக்க கூடியவராக, சுகம் தரக்கூடியவராக, மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக,
எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு நிறைவாக வாழக்கூடியவர்களாக மொத்தத்தில் ஆவியின் பிள்ளைகளாக வளம் வருவதற்கு ஆண்டவர் மீண்டுமாக ஒரு தவ காலத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். Praise the Lord. இந்த தாய் திரு அவையோடு சேர்ந்து 40 நாட்களை நாம் பொறுத்து தவ முயற்சிகள் செய்து ஜெபம் தவம் எல்லா தான தர்மங்களிலும் ஈடுபடுகிற போது நமது வாழ்க்கை சற்று மேலோங்கும். நாம் ஜெபத்தில் இருக்கிற போது நம்முடைய கட்டுகள் எல்லாம் நீங்கும். நாம் ஜெபிக்கிற போது ஏதோ குடும்பத்தினுடைய சூழ்நிலை 2வது நிலைக்கு போகும். தானம் செய்கிற போது தர்மம் செய்கிற போது எல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்திலே நம்மை நம்முடைய சந்ததிகளையும் காப்பார் என்று சொல்லி தந்திருக்காங்க. அப்படித்தானே இப்போ வரைக்கும் எவ்வளவு ஜெபம் செய்திருப்போம், எவ்வளவு தானம் செய்திருப்போம், எவ்வளவு தர்மங்கள் செய்திருப்போம், எவ்வளவு மறுத்தல் முயற்சிகள் செய்திருப்போம். மாற்றங்கள் இருக்கிறதா என்று சிந்திப்பதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் என் கூட மட்டும் இருக்கணும், என் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கணும், நான் கேட்கறத மட்டும் கொடுக்கணும். அப்படிதானே பல நேரங்களிலே நம்மளுடைய ஜெபங்கள் இருக்கிறது. Praise the Lord. நம்ம கோயிலுக்கு போனா அடுத்த வீட்டுல நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிற யாராவது நினைத்துட்டு போமா? சொந்தக்காரங்களா இருப்பாங்க, மாமா மச்சாவா இருப்பாங்க, அக்கா மாமாவா இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பாவா இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் ஞாபகத்திற்கு வரமாட்டார்கள். எனது கணவன், ஏன் மனைவி, ஏன் பிள்ளை, ஏன் குடும்பம், ஏன் எதிர்காலம், இப்படி சுயநலத்தோடு நாம் கேட்கிற போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கேட்கிற போது சுய எண்ணத்தோடு என்னை தேடி வருகிறேன் என்று யாக்கோபு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்று ஆண்டவர் வரும்போது நாம் எல்லாம் அவர் நம்ம கூட இருந்தா போதும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 6வது உள்ள இறைவார்த்தை 7வது உள்ள இறைவார்த்தை. யோவான் நற்செய்தி 15 6 7 உள்ள இறைவார்த்தை. என்னோடு இணைந்திராதவர் 7வது ஃபர்ஸ்ட் வாசிங்க, அப்புறம் 6வது 2வது வாசிங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நிறைவாக தருவார். Praise the Lord. அப்ப இன்னைக்கு நம்ம இணைந்திருக்கிறோமா, அவரிலே கலந்திருக்கிறோமா, நல்ல கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் என்று பெயர் வாங்கி இந்த பங்கிலே நமது சான்று நகரக்கூடிய வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்திருக்கிறதா என்று தான் சிந்திப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. நாம் இணைந்திருக்கிற போது எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் பல நேரங்களில் தவம் இருக்கிறோம், ஜெபம் செய்கிறோம், தானம் செய்கிறோம், பல்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோம், வேளாண்மைக்கு நடந்து போறோம், உணவு சமைத்து அனைவருக்கு கொடுக்கிறோம். ஆனாலும் கூட வாழ்க்கையை மாற்றம் காண முடியாதபடிக்கு ஏதோ ஒன்றினை சரிந்து சறுக்கல் அடைந்து பின்தங்கி நிற்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஆண்டவர் ஏன் கூட இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறோம். நம்ம அவர் கூட இருக்கிறோமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதே. இன்னைக்கு நாம் ஆண்டவர் கூட இருக்கிறோம். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் உங்க கூட இருக்குதா? என் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்குதா? இந்த தவ காலத்திலே நான் செய்கிற ஜெபங்கள் உனக்கு பிடித்த மாதிரி இருக்குதா? நான் செய்கிற தான தர்மங்கள் உனக்கு பிடித்திருக்கிறதா? நான் செய்கிற எல்லா ஒருத்தர்களும் உனக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கிற போது ஆண்டவர் ஆம் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வாழ்த்து பெறுவீர்கள். Praise the Lord. இப்பொழுது 6வது உள்ள இறைவார்த்தை வாசிப்போம். என்னோடு இணைந்திராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போய் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நம்ம வாழ்க்கையில வருகிற கஷ்டம், வேதனை, சொல்ல முடியாத இறப்பு, விபத்து, கண்ணீர், ஏமாற்றம், தனிமை, விரக்தி, இதையெல்லாம் நாம் ஆண்டவர் ஏன் எனக்கு, ஏன் என் குடும்பத்துக்கு, எதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்று பல்வேறு கேள்விகளோடு நாம் ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கிற போது நாம் ஆண்டவரோடு இணைந்து நிற்காத நிலை அங்கு காணப்படுகிறதா என்று நாம் ஆய்வு செய்யாதவர்களாகவே இருக்கிறோம் என்பதுதான் யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் தெளிவாக சொல்லி தருகிறார். ஆண்டவரோடு இணைந்து இல்லைன்னு சொன்னாக்கா கட் பண்ணி அது கூட்டி சேர்த்து உலர்ந்த பிறகு நெருப்பு போல
இந்த தவ காலத்திலே நாம் வாழ்க்கைக்கு சற்று அலசி பார்க்க வேண்டும். Praise the Lord. இந்த 2 வார்த்தை தான் வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்தவத்துக்கு ஆணிவேராக அமைகிறது. நம்மை அன்பு செய்கிறது. எசையா புத்தகம் 50வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. இந்த இதுக்கு ஒத்து எதுக்காக அவரை நாம் ஒத்திருக்க வேண்டும், எதுக்கு அவரை சார்ந்து இருக்க வேண்டும், எதுக்கு அவரை தேட வேண்டும், ஏன் நம்ம வாழ்க்கையில் அவர் கடந்து வர வேண்டும், எதுக்கு இந்த தவ காலம், எதுக்கு இந்த தவ முயற்சி, எதுக்கு நாம் செய்கிற ஒருத்தல்கள். எடுத்து வாசிங்க. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அந்த வாழ்வு நிலை வாழ்வாக அமையும் பொருட்டு, தந்தையின் திருவுளத்திற்காக ஒரு மனிதன் மண்ணகத்திலே இறைத்தன்மையை துறந்து மனிதனாக வந்து நமக்காக, அதுவும் பாவமே செய்து கொண்டு அவரை எந்த நிலையும் சாராமல், பற்றி பிடிக்காமல், இருக்க தேடாமல், தாகத்தோடு இருக்காமல், நான் அவரை சார்ந்து இருக்க வேண்டும், என்னை தேடி வர வேண்டும், விடுவிக்க வேண்டும், சுகம் வேண்டும் என்று தேடி தேடி என்னை மாத்திரமே நினைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக ஒருவர் வந்தாரே, அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு இருக்கிறோமா? இன்று நாம் அவரோடு இருக்கிறோமா என்று இப்ப இருந்து தொடங்கி 40 நாட்களாக நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையான அந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்குள்ளே நாம் இணைந்திருக்கிற போது எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வோம், எதை கேட்டாலும் அவர் தருவார். அது இயேசுவின் பெயரால் கேட்கிற போது கிடைக்கும் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது உள்ள இறைவார்த்தை சொல்லித்தரும். அப்படிப்பட்ட இயேசுவை இந்த தவ நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பமாக ஊர் ஊராக சேர்ந்து பல்வேறு ஜெப முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு தியானங்கள் செய்து ஆண்டவருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளுமே புதுப்பிக்கப்பட்டு புது படைப்பாய் மாறி அக்கினியால் சுடப்பட்டு ஆவியின் வல்லமையோடு பயணிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும். ஆனால் நாம் ஏதோ ஒன்றிலே மிஸ்டேக் செய்கிறோம் என்பதை ஆண்டவர் இன்று நினைவுபடுத்தி, முதலில் நாம் அனைவரும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை ஆழமாக உணர்ந்து அதன் பின்பு ஆண்டவரை இருக்க பிடிக்க நாம் தயார் செய்வோம். அப்படி தயார் செய்தோம் சொன்னாக்கா ஆண்டவர் நிச்சயமாக நமது வாழ்க்கையை கடந்து வருவார். அப்படி நீங்க அவர்ல இணைந்தில்ல அப்படின்னு சொன்னா, அவரை தேடலன்னு சொன்னா, அந்த பக்தி முயற்சிகளே ஒரு உண்மையான தாகம் இல்லைன்னு சொன்னாக்கா, நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 24வது உள்ள இறைவார்த்தையிலே என்ன சொல்லி தருகிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது உள்ள இறைவார்த்தை. நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவி சாய்க்கவில்லை. எப்ப? இந்த தவ நாட்களில கொடுக்கப்படுகிற ஜெபங்கள், செய்கிற திருப்பலிகள், ஒப்பு கொடுக்கிற எல்லா பொருத்தனைகளின் போது ஆண்டவர் இது நீங்க செய்ய வேண்டும், மாற வேண்டும், விட்டுவிட வேண்டும், பிளவுகளிலிருந்து நீங்க வெளிவர வேண்டும், மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், பிளவு இருக்கக்கூடாது, பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது, ஒருவரை தாங்கிக்கிங்க, மன்னிச்சுக்கிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தரத நீங்க வாசிங்க. நான் கூப்பிட்டேன், அரவணைக்க கை நீட்டினேன், யாருமே கவனிக்கவில்லை. அறிவுரைகளில் ஒன்றை கூட நீங்கள் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய எச்சரிக்கையாக வந்த அத்தனை கட்டளைகளையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு என்ன வரும்போது, இடிக்கண் வரும்போது, துன்பம் வரும்போது, விபத்து வரும்போது, அவமானம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, சொத்துல இருக்கிற கலகங்கள் வருகிற போது, கலக்கம் ஏற்படுகிற போது, குடும்பத்திலே இருக்கிற எல்லா பிளவுகள் வருகிற போதெல்லாம் ஆண்டவரே இப்படி சொல்றாருனாக்கா நம்ம எப்படி அவரை தேட வேண்டும்? நம்மை அவருடைய சாயலிலே படைத்து அபிஷேகத்தை கொடுத்து
அத்தனை ஆசீர்வாதங்களின் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த உடல், இந்த உயிர், இந்த ஆற்றல், இந்த உத்வேகம் எல்லாம் தர முடியாத, உலகத்திலே கொடுக்க முடியாத அத்தனை நமக்கு கொடுத்து ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரு? இப்படி நாம் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிற போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து நகைப்பார். நாம் நகைப்புக்கு உள்ளாகக்கூடிய மக்களா இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரை நீ கூப்பிட்ட போது இதோ இருக்கிறேன், நீங்க கூப்பிட்ட போது என் குடும்பம் இருக்கிறது, நீங்க கூப்பிட்ட போது உன் குரல் எனக்கு கேட்டுச்சு, நீங்க கூப்பிட்ட போது உன் வார்த்தையை நான் வாழ்வாக்கினேன், நீங்க கூப்பிட்ட போது உனது பார்வையிலே நான் இருந்தேன், நீங்க கூப்பிட்ட போது இந்த இறை வார்த்தையை நான் சுமந்திருக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுவீங்களோ அவங்க எல்லாம் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9 உள்ள இறை வார்த்தையை நாம் வாசித்தோம் என்றால் 8 வாசிச்சிட்டீங்களா? எடுத்து வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனி தந்து என்னுடைய சீடராய் இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த மாட்சிக்கு உரிய மக்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த நாட்களிலே நாம் அலசி பார்க்க வேண்டும். மாட்சி பொறிந்த அந்த வாழ்க்கையிலே நாம் எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ இந்த வருஷம் நிச்சயமாக அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாதான் இருக்கணும். அந்த தவக்காலமாக தான் இருக்கணும், தவ முயற்சிகளாக தான் இருக்கணும். நம்ம எடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் மாற்றத்தின் ஜெபமாக தான் இருக்கணும். ஜெபிங்க, கூடி கூடி ஜெபிங்க, திருப்பலியில முழுமையா பங்கெடுங்க. ஆண்டவர் தன்னை முழுமையாக கொடுக்கிற அந்த திருப்பலியிலே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து மனம் நொந்து ஆண்டவரே உன்னை நான் பெறுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கிறேன், எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆணவம், எவ்வளவு பிடிவாதம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு இழுக்கு செய்கிறேன், எவ்வளவு கூடா ஒழுங்குகள், விபச்சார வாழ்க்கையை தாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்து இருக்கிறது தவிர விண்ணகத்தை சார்ந்து இல்லாமல் போனதற்கு என்னுடைய சுயநலம்தான் காரணம் என்று யாரெல்லாம் நாம் ஆண்டவருடைய பலிகளோடு நமது வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நலமிகு பலியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி சாட்சியாக நிறுத்துவார் என்பதற்கு இந்த மலை யார் வந்து போன மலை? தோமையார் வந்து போனதுனால இன்னைக்கு நம்ம தோமையின் மக்கள் என்று சான்று பகிர்கிறோமா? வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா எடுத்து கோலாகலமாக அக்களை போடு அவரை புகழ்கிறோமா? அப்படி சான்று பகிர்கிற தோமாவை போல நமது வாழ்க்கை எப்பொழுது சான்று பகிரும்? புனிதர்கள் மட்டும், அப்போஸ்தலர்கள் மட்டும், மறைசாட்சிகள் மட்டும், ஆண்டவருக்கு உகந்தவர்கள் மட்டும் ஆண்டவரை புகழ்ந்தால் போதுமா? சாட்சியாக இருந்தால் போதுமா? நீங்கள் எல்லாம் என்னுள் நிலைத்து நின்று மிகுந்த கனி தருவதே கடவுளுக்கு மாட்சி தருகிறது என்று தந்தையாம் கடவுளுடைய விருப்பத்தை இயேசு நமக்கு சொல்லி தருகிறாரே, அந்த சொல்லி தருகிறவருடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே நமது வாழ்க்கையை இன்று அமைத்துக் கொள்ள நாம் முற்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படியாக ஒரு சாட்சியம் எனக்கு நினைவு வருகிறது. முந்தின நாள் வியாழக்கிழமை மக்கள் எப்படி நான் ஒரு நாளைக்கு 10-15 குடும்பங்களை சந்திப்பது உண்டு. அப்படி வருகிற போதெல்லாம் ஒரு சிலர் அலைபேசியிலே ஆலோசனை பெறுவார்கள், ஒரு சிலர் நேரா வந்து மந்திரிச்சுட்டு போவாங்க, ஒரு சிலர் வந்து நேரா இப்படி இருக்க இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அநேகரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பிலே ஆண்டவர் என்னை நிலையில் எடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது வியாழக்கிழமை அன்று ஒரு குடும்பம் என்னை பார்க்கிறது. வந்தவர்கள் சொன்னார்கள், எல்லாம் வெறுமையாக இருக்கிறது சிஸ்டர், எல்லாத்தையும் இழந்து விட்டேன், 4-5 பேரோடு பிறந்து இந்த வெறுமையாக நிற்கிறேன், எல்லாமே உண்டு ஆனா எதுவுமே இல்லை, பிள்ளைங்க உண்டு சந்தோஷமே இல்லை, பணம் உண்டு மகிழ்ச்சியே இல்லை. இப்படி கொந்தளிப்போடு ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்தது. நான் எதுவும் பேசாமல் சிலுவையை வைத்துக் கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒட்டுமொத்தமாக அவர்கள் பேசியதெல்லாம் இந்த தவ காலத்திலே ஒரு மாற்றத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று முந்தின நாள் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். அதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே குடும்பமே கூடி ஜெபித்திருக்கிறது. அப்படி ஜெபித்திருக்கிற போதேதான் அவர்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகவே நட்டாளத்துல சிரிச்சிருக்கிறாங்க. அவங்க ஆலோசனையும் கவுன்சிலிங்
கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட போனா ஒரு விடை கிடைக்கும் என்று யாரோ சொன்னார்கள் என்று நித்திரை விலையிலிருந்து நட்டாளத்திற்கு வந்தார்கள். அவர்கள் வந்த உடனே சொன்னாங்க, இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு செல்வம் கடன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நல்ல 2 வீடு சிஸ்டர், பெரிய பெரிய வீடு. ஒரு வீடு ஒரு 65 லட்சத்துக்கு விற்றோம். ஒரு வீடு இப்ப டவுன்ல மெயின்லே இருக்குது. இப்ப விற்றா கூட 1 கோடிக்கு போகும். கிட்டத்தட்ட பவுன் மட்டுமே என்கிட்ட ஒரு 50-60 பவுன்கள் இருக்குது சிஸ்டர். 2 பிள்ளைங்களும் சூப்பரா படிக்கிறாங்க. ஆனா ஒரு நிம்மதியே இல்லை சிஸ்டர். எங்களுக்கு அருகிலே இருப்பவர்கள் ஒரு குடும்பம் ஜெபித்துக் கொண்டிருந்தது. நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஜெபிக்க முடியல. அப்போது நம்ம ஜெபிக்கிற முறைகள் ஏதோ தப்பு இருக்குதா? நமக்கு சரியா சொல்லி தரலையா? நமக்கு ஏன் இந்த இறைவார்த்தை சொல்லி ஜெபிக்க வரல? இன்னைக்கு வெறுமையோடு வந்து இந்த வாழ்க்கை என்னஸ்ட வாழ்க்கை. இப்படியாக ஒரு 45 மினிட்ஸ் என்கிட்ட பேசுறாங்க. நான் எதுவுமே பேசாம ஊர் நித்திரை விலை 4 பேர் வந்தவர்களோடு அவன் வந்து வாய் மட்டும் பார்த்துட்டு இருக்க பேசுறது. ஒரு பிரீச்சர் கூட அவ்வளோ பேச முடியாது. அவ்வளோ பேசி முடிச்ச உடனே நான் அவங்கள பார்த்து சொன்னேன், இவ்வளோ பேச வைத்தது யார் என்று கேட்டேன். ஆண்டவரை தேடுகிறீர்கள், உங்கள் இதயம் தாகமாயிருக்கிறது, அது சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதே வேகத்தில், இதே கோணத்தில், இதே வல்லமையோடு ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இவரை தேடி வருகிறீர்களோ நிச்சயமாக நீங்கள் சான்று கவர்வீர்கள் என்று சொல்லி சீராக்கு புத்தகம் 2வது அதிகாரத்திலே 2வது உள்ள இறைவார்த்தை அவர்களுக்கு அடையாளமாக வைத்தேன். சீராக்கு புத்தகத்திலே 2வது அதிகாரம் 2வது உள்ள இறைவார்த்தையை அவர்களுக்கு உள்ளத்திலே உண்மை உள்ளவனாயிரு, உறுதியாயிரு. உனக்கு துன்பம் வருதா, குழப்பம் வருதா, ஏமாற்றம் வருதா, தனிமை வருதா, நோயா, இன்னலா, கடன் சுமையா, பிளவுகளா, பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் பதற்றமுடன் செயலாற்றாது. ஆண்டவருடைய அருகிலே அமர்ந்த ஆண்டவரே, எவ்வளவு கவனம் இல்லாம இருந்துட்ட பத்தியா? நிதானமா வாழ வேண்டிய எனக்கு ஏன் நிதானம் இல்லாம போச்சு? பொறுமையா பேசியிருக்கலாமே, கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாமே, நான் மன்னித்து இருக்கலாம், நான் பேசாம இருந்திருக்கலாம். இதுக்கா நான் இந்த குடும்பத்துக்கு வந்தேன்? இதை சொல்லி பிரித்து விடுவதற்கான அந்த குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கிறேன். குடும்ப தலைவரை நான் இப்படி இருக்கணுமா? குடும்பத்தை ஆள வேண்டிய பெண் நான் இப்படி போலித்தனத்தோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய அருகிலே போவதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறேன். இப்படி நீங்கள் நிதானமாக செயல்படுகிற போது ஆண்டவரை நீங்க என்ன பண்ணிடுவீங்களா? அடுத்த வாசம், இப்படி யாரெல்லாம் ஒருவர் நிதானமாக ஆண்டவருடைய வார்த்தையோடு, பிரசன்னத்தோடு, அபிஷேகத்தோடு அவருடைய அருகிலே அமர்ந்து நிதானமாக வார்த்தைகளையும் வாழ்க்கையும் கையாளுகிற போது அவர்கள் தான் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டு எஸ்ஐயா புத்தகங்களை நமக்காக நலிவுபட்டவரை, அடிப்பட்டவரை, ஒடுக்கப்பட்டவரை, அவமானப்படுத்தப்பட்டவரை, நமக்காக சிலுவையில் தொங்கிய இயேசுவை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த சிலுவை பாதையை நினைத்து அப்பப்பா எவ்வளவு ஒரு கேவலமா அந்த கிளாத் இருந்துட்டான் தெரியுமா? எவ்வளவு ஏளனமா இந்த கூட இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருந்துட்டாங்க பத்தியா? கூட இருந்த அபிஷேகத்தை கண்டவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. திருத்தூதர்களுமா இப்படி பேசுற நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் சிக்கனை படுத்துக்குற, அவரை விட்டு விலகி செல்லாதே என்று இந்த தவக்காலத்திலே நீங்கள் செய்கிற எல்லா தவ முயற்சிகளும், எல்லா சிலுவை பாதைகளும், நீங்க பங்கெடுக்கிற எல்லா திருப்பலிகளும், நீங்க பயணம் செய்கிற எல்லா திரு யாத்திரைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்படி பேசி அந்த குடும்பத்திடம் சொன்னேன், ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஒருபோதும் பின்வாங்காமல் ஆண்டவரை சிக்கனை பிடித்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் நின்னீங்கன்னு சொன்னாக்கா தேவ சகாயத்தை விட நீங்கள் சான்று பகர்வீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஜெபம் செய்து விட்டு அனுப்பினேன். இப்படி ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பாடுகளிலே இணைந்து கொண்டிருக்கிறோம்.
பல்வேறு பக்தி முயற்சிகளில் ஜெபங்களிலே நம்மை இணைக்கிறோம். நமது குடும்பமும் நமது ஊர் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் செபிக்க வேண்டும் என்று கேட்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும், சுகம் கிடைக்கணும், வாழ்வு கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், பிள்ளைங்க வேலை வாய்ப்பு கிடைக்கணும் என்று பல்வேறு வேண்டுதல்களோடு ஆண்டவர் திருமுன் வந்து நின்று நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவர் நமக்கு குரல் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நாம் மிகுந்த கனி தந்து அவருடைய சீடர்களாய் இருக்கிறோம் என்பதிலே பெருமிதம் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தை யாருடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அது சான்று பகரும், நிச்சயமாக புனிதத்தை கொடுக்கும், நிச்சயமாக பிறருக்கு வாழ்வு கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பிலிருந்து பல நேரங்களில் நாம் விலகி போகிறோம். ஆண்டவருடைய அருகாமையிலிருந்து பல நேரங்களில் நாம் மதிக்காமலே நடக்கிறோம். என்ன ஃபாதர் சொல்றாரு, என்ன அந்த சிஸ்டர் சொல்றாங்க, என்ன அந்த ஊர் பெரியவங்க சொல்லிட்டே கேட்கணுமா, நீ என்னப்பா சொல்றது, நீ என்னப்பா சொல்றது, நான் கேட்கணுமா என்று ஒவ்வொருவரும் இப்படி ஒரு கேள்விகளோடு வாழ்க்கையிலே வளம் வருகிற போது ஆண்டவருடைய அன்பின் சாட்சிகளாய் இருப்பதற்கு பதிலாக இணைந்து கனி கொடுக்க முடியாமல் தரிக்கப்பட்டு நெருப்பில் இடப்பட்டு சுட்டெரிக்கப்படுவோம் என்பது ஐயமில்லாமல் நமது விசுவாசத்தை ஆய்வு செய்ய நம்முடைய பலவீனங்கள், பாவங்கள், கட்டுகள் அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டு ஆண்டவர் வல்லமையோடு எழுந்து வருகிற போது அவருக்கு நாம் உகந்த பாத்திரங்களாக ஒப்பு கொடுக்க பாவ மன்னிப்பு நாம் சிலவற்றை சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு ஒரு பிரேக் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நற்கருணை ஆராதனை இருக்கும் என்று சொல்லினார். அதிலே நாம் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். இப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்போம், பாவங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வல்லமையான பிரசனம், உயிருள்ள வார்த்தை, எபிரேயர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 12வது உள்ள இறைவார்த்தை, உயிருள்ள இறைவார்த்தை கடந்து வருகிற போது அது பேசுபவர்களையும் கேட்பவர்களையும் ஊடுருவி பாய்கிறது என்று சொல்லி தருகிறது. ஆமாண்டவரே, எனக்காக நீர் நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு முள்முடி சுமந்து உன்னை கேவலப்படுத்தினார்கள், சிலுவையை உன் மீது வைத்து உம்மை உதைத்து தள்ளினார்கள். எனக்காக மும்முறை விழுந்து காயங்களும் வேதனைகளும் சொரிய வீதிகளிலே கேவலமாக நடத்தப்பட்டு இந்த தவ நாட்களிலே நான் இந்த தவ முயற்சிகளெல்லாம் செய்கிற போது உனது பாடுகளை நினைத்து மனம் வருந்துகிறேனே ஒழிய எனது அவலமான கேவலமான எண்ணங்களையும் வாழ்க்கையையும் கொடுத்து ஒருபோதும் எண்ணாமல் வாழ்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே வெளிப்படுத்துகிறேன். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வல்லமையான பிரசனத்திலே அவருடைய வார்த்தையின் வல்லமையோடு நம்முடைய எண்ணங்களையும் வாழ்க்கையும் ஆண்டவர் புதுப்பித்து பாவம் இல்லாமல் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அப்பா நான் பாவம் செய்தேன், இனிமேல் அந்த பாவத்திலே விழாதபடிக்கு என்னை மட்டுமல்ல ஆண்டவர், என் குடும்பத்தையும் என் ஊரையும் இந்த உலகத்தை முழுவதையும் காப்பாற்றும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம்.
உம் சாயலால் படைக்கப்பட்டிருக்கிற நான் மட்டும் ஏன் ஆண்டவரே பிரிந்து நிற்கிறேன். நீ தொடக்க புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10வது இறைவார்த்தையிலே நீர் எங்கே இருக்கிறாய் என்று அந்த ஏதோம் தோட்டத்திலே தேடி வந்திருக்கிற போது உம்மை விட்டு நான் பிரிந்திருக்கிறேனே. உமது வார்த்தையின் வாயில் இருக்கும் போது அறியாமல் இருக்கிறேனே. எனக்கு எல்லாம் அறிவு புகட்டு படுகிற போதெல்லாம் அறியாமலே இருக்கிறேனே. ஞான கண்களை திறந்து அபிஷேகத்தோடு ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாதபடிக்கு நாங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்க எங்களுடைய பாவ வாழ்க்கையை அகற்றி பரிசுத்தமான வாழ்க்கையை எங்களை இணைத்துக் கொள்ள மீண்டும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். கெட்டடைந்து வந்திருக்கிறேன் ஆண்டவர். நான் மட்டும் கெட்டது போதாது என்று என் குடும்பத்தையே கெடுத்து வைத்திருக்கிறேன். நான் கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்ந்துவிட்டு இந்த ஆன்மீக காரியம் என்னவென்றால் அறியாமலே திருப்பலி, இறை வார்த்தை, வல்லமையான இறை பிரசனம், ஆராதனை, புனித காரியங்கள் என்று வருகிற போதெல்லாம் அதிலே நிலைத்து நிற்க வேண்டிய நான் குடும்ப தலைவன் தலைவி என்று பொறுப்பில்லாமல் பிரிந்து போயிருக்கிறேன். வார்த்தையை அனுபவித்து அதன்படி வாழக்கூடிய நான் வார்த்தையை உணராமல் நான் வாழ்ந்து வந்து விட்டேன். இனி மேலாவது ஆண்டவரே உமது வார்த்தையின்படி வாழ்ந்து நானும் எனது குடும்பமும் என்னுடைய சந்ததி முழுவதுமே ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு இருந்த கடவுளை உணர்ந்து அவரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே என்று ஒவ்வொரு தவ காலத்திலும் நாங்கள் தியானிக்கிறோம், மனம் வருந்துகிறோம், பக்தி முயற்சிகளை நாங்கள் கைக்கொள்கிறோம். ஆனாலும் கூட வாழ்க்கையிலே எங்களிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாமல் எங்களுடைய கைகளும் மனமும் சுருங்கி இருக்கிறது. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார் என்று சொல்லி யோபு புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 21வது உள்ள இறைவார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி ஒன்றுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்திலே எல்லாம் வேண்டும் என்று சொல்லி இன்று உறவை இழந்திருக்கிறோம். பணத்தை இழந்தது மட்டுமில்லாமல் பாசத்தை இழந்திருக்கிறோம், குடும்பத்திலே நிம்மதி இழந்திருக்கிறோம், சமாதானத்தை இழந்திருக்கிறோம், ஆண்டவர் தந்த அபிஷேகத்தை இழந்திருக்கிறோம், நல்ல உறவுகளால் வந்த மதிப்பீடுகளை இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, அவற்றையெல்லாம் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த தவ காலம் எங்களுக்கு மகிழ்ச்சியின் காலமாக, மாட்சியின் காலமாக, விடுதலையின் காலமாக, அமைதியின் காலமாக திருப்பி எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த தவ காலத்தை பேருக்காக திருச்சபை தந்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் கடத்தி செல்லாமல், அப்பா இயேசுவே, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள், இதை நாங்கள் சரியான விதத்திலே பயன்படுத்திக் கொள்ள எங்கள் ஞான கண்களை திறந்து விடுவீராக. உடலிலும் உள்ளத்திலும் நாங்கள் உம்மை பரிசாற்ற வேண்டும், தாகம் கொள்ள வேண்டும். அபிஷேகத்தோடு மன்னிக்கப்பட்டவர்களாய் புது படைப்பாடைந்த ஆண்டவரே, நாங்கள் உமது சாயலை இழக்காதவர்கள் என்று சான்று பகர்வதற்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. அதற்காக இந்த தவ காலம் எங்களுக்கு பயன்படட்டும். நாங்கள் பெயர் அளவில் வருடம் வந்து போகும் தவ காலத்தை போட்டு இதை பயன்படுத்தாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை சற்று புதுப்பித்து தருவீராக. எண்ணங்கள் மாறட்டும், செயல்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் மாறட்டும். ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு வழியாக கற்றுத்தந்த நம் கடவுள் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த போது எழுப்பிய கண்ணீரை
இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும். சிலுவை பாடுகள், பக்தி முயற்சிகள், திருப்பலி, ஆராதனைகள், பல்வேறு தவ முயற்சிகளை செய்கிற போதெல்லாம் உடலையும் உள்ளத்தையும் பொறுத்து ஆண்டவருக்கு உகந்த பலியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இவ்வளவு காலம் வீணாகினாலும் பரவாயில்லை, ஆண்டவர் மத்தியிலே நாம் இருக்கக்கூடியவர்களாய், ஆண்டவரின் சிக்கனை பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாய், அன்னை மரியாளும் அப்போஸ்தலர்களும் ஆண்டவர் அருகிலே இருந்த போது பெற்ற அனுபவத்தை நாம் இந்த தவ நாட்டிலே பெற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்திலே மன்னிப்பு பெறக்கூடிய மக்கள், அப்பா நான் தவறு செய்தேன் என்ற பாடலை பாடி மன்னிப்பு பெற்றுக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையை கலந்திருக்கிறோம், பாடுகளிலே இணைந்து சிரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய தேவன், சிவப்பு வடிவத்தில் இருக்கிற பாவங்களை பனி போல மன்னித்து நம்மை மாற்றக்கூடிய தேவனிடம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த பிரேக் முடிந்த உடனே நற்கருணை ஆராதனை இருக்கும். யாருக்கெல்லாம் சுகம் வேண்டுமோ, குழந்தை பாக்கியம் வேண்டுமோ, எதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறீர்களோ அதை ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்க்கமாக ஜெபிப்போம். அநேக சாட்சிகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அன்றாடம் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் சாட்சியத்தோடு நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கு நான் தான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.